அருட்பணியாளர்களே, அருட்சகோதரிகளே, உறுதி பூசுதல் பெறப்போகின்ற பிள்ளைகளே, அவருடைய பெற்றோர்களே, ஞான பெற்றோர்களே, உங்களோடு இணைந்து இந்த மாலை பொழுதில் திருப்பலி கொண்டாட்டத்திலே இணைவதை குறித்து மகிழ்கின்றேன். கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றேன். தன்றாம்பட்டு சென்று இப்பொழுது இங்கு வந்தோம். அங்கு ஆற்றிலிருந்து வெள்ளம் வந்தது, மக்களை சூழ்ந்தது. இங்கு மலையிலிருந்து வெள்ளம் வந்து உங்களை சூழ்ந்தது. இதுவும் நமது உறுதிப்படுத்தப்பட்டுள்ள விசுவாசத்திற்கு சற்று சங்கடத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னால் அது மிகையாகாது. கண்டிப்பாக உங்களுடைய உள் உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. புதுப்பிக்கப்பட்ட ஆலயம், வெள்ளை அடிக்கப்பட்ட ஆலயம் இப்பொழுது திடுமென மீண்டும் வெள்ளத்தால் சூழ்ந்து நிறைந்ததை நினைத்து உங்களுடைய பங்கு தந்தையும் நீங்களும் எவ்வளவு சங்கடப்பட்டு இருப்பீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் உறுதியுள்ள விசுவாசம் உள்ள ஒரு சாட்சிய குடும்பத்திற்கு உங்களுடைய பங்கு தந்தை உங்களுக்கு அனுப்பிய அந்த செய்தி, அவர் கைப்பட எழுதி உங்களுக்கு பரிமாறிய அந்த செய்தி இதை வெளிப்படுத்துகின்றது. எங்களது விசுவாசம் உறுதியானது. இவ்வாறாக அவர் எழுதுகின்றார்: நான் ஆலயத்திற்கு வெள்ளை அடித்தேன். வெள்ளமோ என்னையும் அடித்தது, ஆலயத்தையும் அடித்தது. அதோடு நின்றுவிடவில்லை, மீண்டும் வெள்ளை அடித்து கொண்டிருக்கின்றேன். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரி, இதுதான் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட விசுவாச வாழ்வு. இதுதான் ஆவியானவர் இயக்குகின்ற ஒரு விசுவாச வாழ்வு, ஒரு விசுவாச இறை சமூகம். இந்த இறை சமூகத்தை கட்டி காக்கின்ற உங்களுடைய பங்கு தந்தையை நான் வெகுவாகவே பாராட்டுகின்றேன். இது ஒரு விசுவாச போராட்டம். பல நாட்களாக, மாதங்களாக, பல கனவுகளோடு, பல சிந்தனைகளோடு இந்த விழா இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அவர் கனவு கண்டிருப்பார். நீங்களும் கனவு கண்டிருப்பீர்கள். இருந்தாலும் சற்று சறுக்கல், ஒருவித தேய்வு. நீங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். இந்த ஒரு நிகழ்வுக்காக நீங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். இந்த ஒரு சிறு நிகழ்வுக்காக அல்லது பெரிய நிகழ்வுக்காக நீங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். காரணம், இது சுலபமானதல்ல. காரணம், உங்களுடைய விசுவாச வாழ்வு வெளிப்படுகின்றது. எனவே கரவொல் எழுப்பி உங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்கள். இது ஒரு சாட்சிய வாழ்வாகத்தான் நான் பார்க்கின்றேன். உண்மையின் ஆவியானவர் வரும்போது உண்மை அனைத்தையும் உங்களுக்கு கற்றுத்தருவார் என்கின்றார் ஆண்டவர். யோவான் நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். சில வேளைகளில் நாம் எல்லாம் கண்டுணர்ந்து விட்டோம், எல்லாம் கண்டடைந்து விட்டோம், எல்லாம் உணர்ந்து விட்டோம். கண்டிப்பாக இல்லை, இல்லவே இல்லை. நேரமும் காலமும் வருகின்ற போது கடவுள் யார் என்பதை, கடவுள் எவ்வாறு நம்மோடு இருக்கின்றார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நான் போகின்ற இடமெல்லாம் சொல்வது இதுதான்: ஒரு யதார்த்த வாழ்வு வாழ கற்றுக்கொள்வோம். யதார்த்தங்களை சந்திக்க பலம் வேண்டும், வலிமை வேண்டும். அன்றாட வாழ்வை சந்திக்க நமக்கு வலிமை வேண்டும். அப்படி என்று சொல்கின்ற போது, அன்றாடம் எனக்கு கடவுள் வேண்டும், அன்றாடம் எனக்கு தூய ஆவியானவர் வேண்டும், அன்றாடம் எனக்கு அந்த கடவுள் என்னோடு இருந்து நடக்க வேண்டும் என்பதுதான். இந்த திருவருகை காலத்திலே நாம் அன்னை மரியாளை குறித்து தியானித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய ஆவி அவர் மேல் நிழலிட்டது, நம் மீதும் நிழலிட்டது, நம் மீதும் நிழலிட்டு கொண்டிருக்கின்றது. இதை உணர்த்துகின்ற ஒரு விழா தான் இன்றைய விழா, இந்த உறுதி பூசுதல் விழா. பெரியவர்கள் ஏற்கனவே உறுதி பூசுதல் என்கின்ற அருட்சாதனத்தை பெற்றிருப்பீர்கள். நினைத்து பாருங்கள்,
அந்த நாளை யோசித்து பாருங்கள். உங்களுக்கு உறுதி பூசல் கொடுத்த 1000 அல்லது அந்த குருவையோ இப்பொழுது நினைத்து பாருங்கள். கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அப்பொழுது நாம் கற்ற அந்த மறைக்கல்வியெல்லாம் இப்பொழுது மறந்து போயிருக்கலாம். ஆனால் நாம் உரம் பெற்றோம், உறுதி பெற்றோம். விசுவாசத்திலே உரம் பெற்று உறுதி பெற்று நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. இதற்கு நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் மீது ஆவி நிழலாடியது அவர் கருதரிக்கின்றார். நம்மீதும் ஆவியானவர் நிழலிட்டார், நாமும் உறுதிப்படுத்தப்பட்டோம், கிறிஸ்மா தைலத்தால் அர்ச்சிக்கப்பட்டோம். அதே அனுபவம் அன்னை மரியாளுக்கு ஏற்பட்ட அதே அனுபவம் நமக்கும் கிடைத்தது, கிடைத்திருக்க வேண்டும். நாமும் அதை புரிந்திருக்க வேண்டும். நாம் இயேசுவை தாங்குகின்றோமா? நமது உள்ளத்திலே இயேசுவை நாம் தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றோமா? அன்னை மரியாள் தனது உள்ளத்திலே உதரத்திலே இடம் கொடுத்து அந்த இயேசுவுக்கு உரு கொடுத்தாரே, அதே அபிஷேகத்தை நாமும் பெற்றிருக்கின்றோமே. நம்மிலே கிறிஸ்து இருக்கின்றாரா? நமது வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் அவருக்கு நாம் உரு கொடுக்கின்றோமா? கிறிஸ்துவின் அன்பினரை சகோதர சகோதரி, இதுதான் இன்றைக்கு நம் மனத்தில் இருத்த வேண்டிய கேள்வி. அன்பு பிள்ளைகளே, உங்கள் மீது ஆவியானவர் இறங்கப் போகின்றார். இறங்கி உங்களிலே தங்கப் போகின்றார். ஏதோ இது ஒரு நாள் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு அல்ல. மாறாக இதை தினமும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். கிறிஸ்துவை நீங்கள் கருதரிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு நீங்கள் உயிர் கொடுக்க வேண்டும். கிறிஸ்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் எண்பிக்க வேண்டும். எல்லா சூழல்களிலும், எல்லா நேரங்களிலும், மகிழ்ந்திருக்கின்ற போது மட்டுமல்ல, பிரச்சனைகள் இல்லாத போது மட்டுமல்ல, அனைத்து வரங்களையும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்ற போது மட்டுமல்ல, இல்லாமலேயும் இயலாமையிலும் கூட கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த உணர்விலே நீங்கள் வாழ வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இதற்கு உறுதுணையாக பெற்றோர்களும் ஞான பெற்றோர்களும் அவர்களுக்கு அடிக்கடி இதை ஞாபகப்படுத்த வேண்டும். ஆவியானவர் உன்னை அபிஷேகம் செய்திருக்கின்றார். ஒருவேளை நீங்கள் இதை உணர்ந்தால், இயேசுவை போல சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது, உங்களுக்கென ஒரு சில நேரம் வருகின்ற போது, தைரியமாக இந்த சமுதாயத்தின் முன், இந்த இறை சமூகத்தின் முன் அறுதியிட்டு சொல்ல முடியும், ஆண்டவருடைய ஆவி என் மேலே, என்னை அவர் அபிஷேகம் செய்துள்ளார். இதோ நான் எளியோருக்கு நற்செய்தியை அறிவிக்கப் போகின்றேன், சிறைப்பட்டோருக்கு வாழ்வு தரப்போகின்றேன், ஆண்டவருடைய இறை ஆட்சியை உங்களுடைய மத்தியிலே நானும் பரப்ப முற்பட போகின்றேன் என்கின்ற அந்த வீர நெஞ்ச துணிவு உங்களுக்கு கிடைக்கும். இன்றோடு முடிவதல்ல இந்த அருட்சாதன கொண்டாட்டம். இத்தகைய ஒரு குழந்தையை தான் மரியாள் வளர்க்கின்றார். நெஞ்சுரம் உள்ள ஒரு குழந்தையை, தைரியமான ஒரு குழந்தையை, ஒரு வாலிபனை, ஒரு இளைஞனை உருவாக்குகின்றார். பெற்றோரே, பெரியோரே, ஞானத்தாய் தந்தையரே, தயவு செய்து இதை உங்களுடைய மனத்தில் இருத்துங்கள். குழந்தைகளுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துங்கள். ஆவியினுடைய வல்லமையை பற்றி சொல்லுங்கள். கொடுக்கின்ற வரங்களையும் அருட்கொடைகளையும் கன்னிகளையும் பற்றி இந்த குழந்தைகளுக்கு ஞாபகப்படுத்துங்கள். எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு பிடிக்காவிட்டாலும் கூட பரவாயில்லை, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் இதை குறித்து இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இவர்களும் சொல்ல வேண்டும், ஆண்டவருடைய ஆவி என் மேலே. கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உயிர்த்த பிறகு தன்னை கொன்றவர்களிடம் அவர் செல்லவில்லை, தன்னை ஏமாற்றியவனிடம் அவர் செல்லவில்லை, தன்னை சிதைத்தவர்களிடம் அவர் செல்லவில்லை. மாறாக தான் அன்பு செய்த அந்த சீடர்களிடம் வருகின்றார்.
அன்னை மரியாளோடு இருக்கின்ற அந்த சீடரிடம் அவர் வருகின்றார். மீண்டுமாக அவர் தனது உறவினை புரிந்து கொள்கின்றார். சமாதானம் என்று சொல்கின்றார், அமைதி என்று சொல்லுகின்றார். கடவுளை தேடி வருகின்றார், கடவுளை நாடி வருகின்றார். இத்தகைய ஒரு அனுபவத்தை நீங்களும் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இறை சமூகம், நான் மீண்டும் வருகின்றேன். என்னை நீங்கள் மறந்திருந்தாலும் கூட, என் மீது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கூட, நான் இன்னும் வாழ்கின்ற கடவுளாக நான் இருக்கின்றேனா என்கின்ற அச்சம் உங்களுக்கு இருந்தாலும் கூட, நான் வந்து உங்களோடு உறவை புதுப்பித்துக் கொள்கின்றேன். சமாதானம், இத்தகைய உணர்வு தான் இன்றைக்கு ஏற்பட வேண்டும் நம் ஒவ்வொருவருக்கும். இறைவனே வந்து அச்சம் கொண்டிருக்கின்ற, பயந்து கொண்டிருக்கின்ற, பல்வேறு தீயிலோடு இருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும், பல்வேறு எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் கடவுளை வந்து சமாதானம் என்று சொல்கின்றார், அமைதி என்று சொல்லுகின்றார். பிறகு மீண்டும் ஊதி தனது ஆவியை நம் ஒவ்வொருவருக்கும் தரப்போகின்றார். இன்றைய தினம் இந்த உறுதி பூசல் வழிபாட்டில் ஒவ்வொருவரும் பெறப்போகின்றோம். இந்த பிள்ளைகளின் வழியாக இந்த இறை சமூகம் இன்றைக்கு அருளை பெறப்போகின்றது. எந்த ஒரு அருட்கொண்டாட்டமும் அருட்சாதன கொண்டாட்டமும் இதோ இந்த குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, இந்த பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, ஞான பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக இது இந்த இறை சமூகத்திற்கும் சொந்தமானது. ஒவ்வொருவரும் உறுதிப்படுத்தப்பட போகின்றோம், ஒவ்வொருவரும் ஆவியினால் நாம் வழிநடத்தப்பட போகின்றோம் என்பதனை இது அறிவுறுத்துகின்றது. கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளை, கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம், கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் ஒவ்வொருவரும் உறுதிப்படுத்தப்படுகின்றோம், படுத்தப்பட்டோம், மீண்டுமாய் 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 உறுதிப்படுத்தப்படுத்து கொண்டே இருக்கின்றோம். எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற வேளையில், இந்த அருட்சாதன கொண்டாட்டத்திற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற வேளையில், இதோ எங்களுக்கும், இந்த அருட்பணியாளர்களுக்கும், அருட்சகோதரிகளுக்கும், இந்த இறை சமூகத்திற்கும், பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆவியுடைய கொடைகள் முழுவதுமாய் இறங்கட்டும். இந்த இறை சமூகம் வலிமை பெறட்டும், இந்த இறை சமூகம் உறுதி பெறட்டும். நிமிர்ந்த நெஞ்சோடு, நேரிய எண்ணத்தோடு, நேரிய பார்வையோடு நம்மாலும் கிறிஸ்துவை அறிவிக்க முடியும். காரணம், ஆண்டவருடைய ஆவி நம்மிலேயே குடிகொண்டிருக்கின்றது. இதைத்தான் பவுலடியார் மீண்டும் மீண்டுமாக சொல்லுவார், கிறிஸ்துவையே உயிர்ப்பித்த ஆவி, கிறிஸ்துவையே உயிர்ப்பித்த ஆவி உங்களிலே குடிகொண்டிருக்கின்றது. மறந்துவிட வேண்டாம், நினைவிலை கொள்வோம், தொடர்ந்து ஜெபிப்போம்.